ஹாய் குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டோட தமிழ் பாடம் விளையாட்டு உலகத்தோட புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த லெசனை எடுத்து புத்தக பயிற்சியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு கையெழுத்து புரியலன்னு சொல்கிறதுனால நான் பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நான் புத்தக பயிற்சி மட்டும் தனியாக எல்லா பாடத்துக்கும் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எடுத்த பாடத்துக்கூட புத்தக பயிற்சி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பட்டம் பறக்குதோட முதல் பயிற்சி இதுதான். பொறுத்துக. நம்ம அழகா பொருத்தலாமா? இப்போ ஊர்வன, இது ஆமை, இது நத்தை, இது ரெண்டும் ஊர்ந்து ஊர்ந்து போகும். இது பழம், இதுவும் பழம். அதனால இதுல இருந்து நேரா வாழைப்பழத்துக்கு ஒரு கோடு போடணும். அடுத்து இது போன், இது செல்போன். சரியா? நம்ம இதுக்கும் ஒரு அழகான கோடு போடணும். இது பூ, இதுவும் பூ. ஸோ இதையும் நம்ம சேர்த்துடணும். இது இறகு பந்து, இது பந்து, கால் பந்து. இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்துடணும். ஓகேவா குட்டீஸ்? இந்த டெலிஃபோனுக்கும் செல்போனுக்கும் பொருத்தணும். இந்த பூவுக்கும் பொருத்தணும். இந்த பந்துக்கும் இறகு பந்துக்கும் பொருத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, நிரப்புக. இப்போ இந்த நிரப்புக தான் இந்த 4 படங்களும் தான் சரியான இடம். ஒரு டெட்டி பியர், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பூ, ஒரு பட்டாம்பூச்சி. இந்த லைன்ல எது இல்ல பாருங்க. இங்க பட்டாம்பூச்சி இருக்கு, பூ இருக்கு, டெட்டி பியர் இருக்கு. என்ன எடுத்து பொருத்தணும்? ஐஸ்கிரீம் எடுத்து பொருத்தணும். பொருத்தியாச்சா? அடுத்து பாருங்க, இங்க ஐஸ்கிரீம் இருக்கு, டெட்டி பியர் இருக்கு, பூ இருக்கு. என்ன இல்ல? பட்டாம்பூச்சி இல்ல. இங்க பட்டாம்பூச்சி பொருத்தணும். நான் பொருத்துறேன், நீங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? நான் பொருத்துறேன், நீங்க அழகா எடுத்து குட்டி குட்டியா வரையணும் பென்சில்ல. இங்க பாருங்க, இங்க 2 இடம் காலியா இருக்கு. இங்க 2 இடம் காலியா இருக்கு. இந்த லைன்ல பாருங்க, டெட்டி பியர் இருக்கு, பட்டாம்பூச்சி இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. என்ன இல்ல? பூ இல்ல. அதனால நம்ம இங்க பூ எடுத்து பொருத்துறோம். அடுத்து பாருங்க, இங்க பட்டாம்பூச்சி இருக்கு, டெட்டி பியர் இருக்கு, பூ இருக்கு. என்ன இல்ல? ஐஸ்கிரீம் இல்ல. நம்ம என்ன பண்றோம்? ஐஸ்கிரீமை காப்பி பண்ணி இங்க பொருத்துறோம். ஓகேவா? இங்க ஐஸ்கிரீமை பொருத்துனா இப்போ எல்லா ரோலையும் ஒரு டெட்டி பியர், ஒரு பூ, ஒரு பட்டாம்பூச்சி, ஐஸ்கிரீம் இருக்கும். பாருங்க, எந்த ரோலையும் 2 இருக்காது. எல்லாம் சரிசமமா ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இங்க என்ன வரையணும் உங்களுக்காக நான் பொருத்தி காமிச்சிருக்கேன். நீங்க அதையே அழகா நான் போட்டோஸ் எடுத்து பொருத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பென்சில் எடுத்து அழகா வரையணும். ஓகே குட்டீஸ், அடுத்துக்கு போலாமா? இந்த பயிற்சி பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க பாருங்க. வெல்லம், தேங்காய், சேவல், பெட்டி, தேள், மேளம், பேருந்து, கட்டெரும்பு, வெடி, மெழுகுவர்த்தி. இந்த வார்த்தைகள் எல்லாம் அதனோட உருவ அமைப்பிலே கொடுத்திருக்காங்க. இது வெல்லம் மாதிரி கொடுத்திருக்காங்க, இது தேங்காய் மாதிரி கொடுத்திருக்காங்க, சேவல் வார்த்தைய சேவல் மாதிரியே கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க இருக்க இந்த அட்டவணையில நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் வட்டமிடணும். இங்க பாருங்க, வெல்லம், இங்க இருக்கு பாருங்க, வே இல் லா இம், வெல்லம். தேங்காய், அடுத்து தேங்காய் எங்க இருக்கு? தே இங்கா இ, தேங்காய். அடுத்து பாருங்க சேவல், சேவல் இங்க இருக்கு பாருங்க, சே வா இல், சேவல். அடுத்து பாருங்க பெட்டி, பே, இந்த பாருங்க கீழே இருந்து மேல் நோக்கி வருது இந்த வார்த்தை, பே இ டி, பெட்டி. அடுத்து பாருங்க தேல், தேல் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, தே இல், தேல். அடுத்து பாருங்க மேளம், மேளமும் கீழே இருந்து மேல வருது, மே லா இம், மேளம். அடுத்து பாருங்க பேருந்து, மேலவே இருக்கு, பே ரு இன் து, பேருந்து. அடுத்து பாருங்க கட்டெரும்பு, இங்க பாருங்க கா இ டே ரு இம்பு, கட்டெரும்பு. அடுத்து பாருங்க வெடி, வெடி எங்க இருக்கு? இந்த வெள்ளத்துல இருக்கு பாருங்க, வெள்ளத்திலயும் பெட்டியில இருக்க வெள்ளத்துல இருக்க முதல் வார்த்தை, பெட்டியில இருக்க லாஸ்ட் எழுத்து, ரெண்டும் சேர்த்தா வெடி. இங்க இருக்கு பாருங்க வெடி. அடுத்து பாருங்க மெழுகுவர்த்தி, இந்த முனையில இருக்கு பாருங்க, மெழுகுவர்த்தி, மெழுகுவர்த்தி. இப்படி எல்லா வார்த்தையும் இந்த அட்டவணையில நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? பார்த்து அழகா எழுதிக்கோங்க. நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன். வெல்லம், பாருங்க, வெல்லம், தேங்காய்,
மேல பாருங்க தேங்காய், தேங்காய், தேங்காய். அதுக்கப்புறம் சேவல், அதுக்கப்புறம் பெட்டி, மேல இருந்து அதாவது கீழே இருந்து மேல வரும் பேயிட்டி பெட்டி, அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறம் பேருந்து, அதுக்கப்புறம் கட்டெரும்பு, அதுக்கப்புறம் வெடி, 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 மெழுகுவர்த்தி. ஓகேவா? நீங்க அழகா ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, இது மைனா. இந்த பறவை பெயர் மைனா. இங்க பாருங்க, இது ஆமை, ஆமை, ஆமை. பூனை, பூனை, பூனை. ஆந்தை, ஆ இந்தை, ஆந்தை. நத்தை, நா இத்தை, நத்தை, நா இத்தை, நத்தை. தவளை, தவளை, தவளை. குதிரை, 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 கூத்திரை, குதிரை. முதலை, மூத்தலை, முதலை. யானை, யானை, யானை. இது அழகா எடுத்து அந்தந்த படத்துக்கு நேரா எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, இங்க பாருங்க, இப்போ இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இஞ்ச் கூட்டல் ஆ, ஞா. இல் கூட்டல் ஏ, லே. இல் கூட்டல் ஏ, லே. இர் கூட்டல் ஐ, ரை. ஈ கூட்டல் ஈ, ஈ. இழ் கூட்டல் உ, ழு. இங் கூட்டல் ஏ, ஞே. இங் கூட்டல் ஏ, ஞே. இவ் கூட்டல் இ, வி. இவ் கூட்டல் இ, வி. இர் கூட்டல் உ, ரு. இந்த சொற்களை அழகா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, அழகா இந்த எழுத்துக்களை அந்தந்த வட்டத்துல எடுத்து எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு வார்த்தை. இதுல இருக்க தேவையில்லாத ஒரு எழுத்தை நம்ம அடிச்சிட்டோம்னா அந்த வார்த்தை வந்து கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பூங்கொத்து, பூ இங் கோ இத்து, பூங்கொத்து. ரெண்டாவது பாருங்க, மீன் தொட்டி. இதுல தேவையில்லாம லே வந்திருக்கு, அதனால நம்ம அதை அடிச்சிடணும். இப்படி மீ இன் தோ இட்டி, மீன் தொட்டி. அடுத்து பௌர்ணமி. பௌர்ணமியில தேவையில்லாத 2 எழுத்து வந்திருக்கு, நம்ம அடிச்சிட்டோம். பௌ இர் நா மீ, பௌர்ணமி. அடுத்து பாருங்க, மயில் தொகை. மயில் தொகையில இந்த எழுத்து வந்திருக்கு, இதை அடிச்சிட்டோம். மா இ இல் தொகை, மயில் தொகை. நெய் தோசை, நே இ தோசை, நெய் தோசை. நம்ம மத்த தேவையில்லாத எழுத்தை அடிச்சிட்டோம். இங்க பாருங்க, போ இன் வா இண்டு, பொன் வண்டு. இது நடுவுல ரூ வந்திருக்கு, அதனால இதை அடிச்சுட்டு அந்த வார்த்தைய எழுதிட்டோம். இங்க பாருங்க, அந்த வார்த்தைகளை அந்த சொற்களை நான் கீழே எழுதியிருக்கேன். மீன் தொட்டி, பௌர்ணமி, மயில் தோகை, நெய் தோசை, பொன் வண்டு. ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்க, வாசிப்பு பகுதி தான் பார்க்க போறோம். என் சொல் வங்கியில் சேமித்தவை. நீங்க இந்த லெசன்ல படிக்க போற புதிய சொற்களை தான் நம்ம பார்க்க போறோம். மைனா, மைனா, மைனா. தோசை, தோசை, தோசை. கிளி, கிளி, கிளி. யானை, யானை, யானை. நாய், நாய், நாய். வெடி, வெடி, வெடி. ஆறு, ஆறு, ஆறு. பூனை, பூனை, பூனை. வடை, வடை, வடை. ஏர், ஏர், ஏர். அடுத்து பாருங்க, மேளம், மேளம், மேளம். குதிரை, குதிரை, குதிரை. காகம், காகம், காகம். பந்து, இந்து, பந்து. நத்தை, இத்தை, நத்தை. சீப்பு, சீப்பு, சீப்பு. விசிறி, விசிறி, விசிறி. சேவல், சேவாயில், சேவல். முதலை, மூத்தலை, முதலை, மூத்தலை, முதலை. முயல், முயாயில், முயல். அடுத்து பாருங்க, குரங்கு, வானூர்தி. நான் இந்த மாதிரி எழுத்து கூட்டி படிச்ச மாதிரி நீங்களும் எழுத்து கூட்டி தான் படிக்கணும். குரங்கு, கூரா இங்கு, குரங்கு. வானூர்தி, வானூர்த்தி, வானூர்த்தி. கண்ணாடி, நாடி, கண்ணாடி. பேருந்து, பேருந்து, பேருந்து. நெய் தோசை, நெய் தோசை, நெய் தோசை. கரும்பு, இம்பு, கரும்பு.
தேங்காய் தே இங் கா இ தேங்காய். வான்கோழி வா இன் கோழி வான்கோழி. வெல்லம் வே இல் லா இம் வெல்லம். ஐப்பசி ஐ இப் பா சி ஐப்பசி. மீதி இருக்க வார்த்தைகள் எல்லாம் நான் படிப்பேன், நீங்க இதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட படிக்கணும். மயில் தோகை மீன் தொட்டி பூங்கொத்து பணியாரம் பழச்சாறு எலுமிச்சை மிதிவண்டி மசால் தோசை உண்டியல் நாள்காட்டி இடியாப்பம் கட்டெரும்பு மெழுகுவர்த்தி பூரிக்கிழங்கு சோளப்பிட்டு பனிக்கூழ் ஈச்சமரம் ஒலிபெருக்கி ஊமத்தம்பூ பல்லாங்குழி. நான் எப்படி ஒரு எழுத்தா படிச்சு ஒரு சொல்ல உருவாக்கி தமிழ் படிக்கிறேனோ அப்படித்தான் நீங்களும் வாசிக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நான் போன வருஷம் புக் எடுத்ததுனால சில விஷயங்கள் புத்தக பயிற்சியில மாறி இருக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தகத்துல. அதனால ஸ்பெஷலா இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்காக. உங்களோட இந்த புத்தக பயிற்சி வினாக்கள் மட்டும் நான் தனியா எடுத்து எல்லா லெசனுக்கும் அப்லோட் பண்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்க லைக் தான் எனக்கு ஒரு பூஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோட அடுத்த லெசனோட வந்து உங்களை பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.